ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா மண்டபத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதே செய்முறை வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கேரட்டை முன்னாடி இப்படி எடுத்து மேலும் கீழே வெட்டி அது மேலே இருக்கிற தோலை அப்படியே பீலிங் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் இந்த சீவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மேலே பார்த்தீங்களா பெரிய சைஸு, கீழே பார்த்தா சின்ன சைஸு. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லைஸாக சின்னதாக சீவுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக குழஞ்சி நமக்கு நேரம் கம்மியாகும். இந்த கேரட்டை நல்லா மேலே தோல் நீக்கிட்டு அதை அப்படியே செத்துன பிறகு பாருங்கள் எவ்வளோ நைஸாக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதை அப்படியே பாலில் கொதிக்க வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டோம். அந்த பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே 6 கிலோ கேரட்டு 4 லிட்டர் பால் சேர்க்குறேன். நீங்கள் 3 லிட்டர் பால் கூட சேர்க்கலாம். இது கூட அந்த பாலை ஊற்றி கொஞ்சமாக ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த பால் கொதிக்கும் போது ரொம்ப கெட்டி சுண்டி போகாமல் நல்லா கொதித்து கிடைக்க நம்ம தண்ணி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடி பால் நல்லா பொங்க விடாமல் அப்படியே பக்கத்திலே இருந்து பார்த்து நல்லா கொதிக்க வச்சு அது ஏடை அதிகமாக தட்டாமல் அப்படி கொதித்த உடனே இது கூட நம்ம செத்தி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கணும். கலர் பவுடர் சேர்க்க தேவையில்லை. நமக்கு கேரட்டே கொதித்து குழையும் போது அதில் சூப்பரான கலர் நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த கேரட் அல்வா செய்யும் போது அந்த ஸ்வீட் கோவா சேர்த்துக்குவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நான் இங்கே சேர்க்கலை, நான் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். இப்போது இந்த பால் கொதித்து அதுக்கப்புறம் கேரட்டு சேர்த்து நல்ல குழைய வேக அப்படியே கொதிக்க வைக்கணும். அதாவது ஒரு சமையல் வேலை செய்யும் போது அளவுகளும் செய்முறையும் ரொம்ப முக்கியம். அதை விட ஒரு சமையல் வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்கணும்னா அந்த பதமும் பக்குவமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் செய்யும் போது பக்கத்திலே இருந்து கிளறி விட்டு தீச்சல் பிடிக்காமல் அதிகமாக குழஞ்சி போகாமல் அந்த மாதிரி பார்த்து செஞ்சால் தான் ஒரு பொருளை நல்லா செய்ய முடியும். இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செய்யும் போது ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கக்கூடாது. பால் கொதித்து நமக்கு அது கேரட்டை சேர்த்து குழையும் போது நமக்கு கொழகொழுப்பான தன்மை அதிகமாகி தீச்சல் பிடிக்கும். கொஞ்சம் தீச்சல் பிடிச்சா கூட அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு மாறி கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸ்வீட்டில் சால்ட்டு சேர்க்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த சர்க்கரையோட இனிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இப்போது அந்த கேரட்டில் பால் கொதிக்கும் போது அப்படியே பால் பொங்கின மாதிரி அழகாக கொதித்து குழையும். அதே போல் அந்த பேக்கெட் பாலை விட பசும்பால் நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் சுவை கிடைக்கும். கேரட்டு வேக வேக பால் சுண்ட நமக்கு அப்படியே கெட்டி பதம் வரும். இந்த இடத்துலலாம் அனல் பதத்தை பார்த்து குறைச்சி பக்குவமாக செய்யணும். நான் இங்கே ஒரு 100 கிராம் ரவை சேர்த்துக்கிறேன். அதாவது கேரட்டு ஒரு 75% குழஞ்ச பிறகு ரவை சேர்த்திங்கன்னா அந்த திரியாக பார்க்கவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் கெட்டித்தன்மை கிடைக்கும். இங்கே மாவு சில பேர் சேர்ப்பாங்க, மாவு சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது கேக் மாதிரி ஆகிடும். அப்படி சாப்பிடும் போது நைஸாக இருக்கணும். கடைசியாக அது எப்படி இருக்குது பாருங்கள். பாலும் கேரட்டும் ஒன்றா வெந்து குழஞ்சி கெட்டி ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் ஒரு 3 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். 3லேருந்து 4 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே மில்க் மேட்டு நான் 3 டின்னு சேர்க்க போகிறேன். அந்த மில்க் மேட்டில் நமக்கு நல்ல ஒரு தித்திப்பு கிடைக்கும். அதனால் 3 கிலோ சேர்த்த உடனே அந்த கேரட்டு திரும்பவும் தண்ணி மாதிரி சலசலன்னு வந்துடும். ஏன்னா சர்க்கரை ஹீட்டான உடனே நீர் மாதிரி ஆகும். பார்த்தீங்களா? இப்போ உடனே அப்படியே தலன்னு இருக்குது. உங்களுக்கு அப்படியே அள்ளி ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆகிடும். இதில் கொஞ்ச நேரம் கேரட்டு வெந்த உடனே ஃபைனலாக நம்ம வச்சுருக்கிற அந்த வெள்ளேரி விதை அப்படியே இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து அந்த மில்க் மேட்டு உடச்சி ஊற்றணும். நான் இன்னொன்று சொல்கிறேன், முக்கியமாக ஒரு ஸ்வீட்டு செய்கிறேன்னா அதை சமையல் வேலையில் முதல் வேலையாக செஞ்சு வச்சாதான் அது ஆறி அதோடைய ஸ்ட்ரக்சர் அதோடைய அந்த பக்குவம் நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போது அனல் அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டேன். இது கூட அந்த மில்க் மிசிட், அதாவது இதை சேர்க்கும் போது நமக்கு அந்த ஸ்வீட்டு அதிகமாகவும் கிடைக்கும், நல்லா கெட்டித்தன்மையாகவும் கிடைக்கும். இதை நல்லா பாருங்கள். அந்த உடைச்சி ஊற்றுற இல்லையா, தயவு செய்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள். உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியிட்டாலும் நான் சொல்கிறத பாருங்கள். உள்ளே கைவிட்டு நம்ம கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் எடுக்கவே கூடாது. ஏன்னா அதோடைய கார்னரில் பிளேடு மாதிரி இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் உள்ளே விரலை விட்டு எடுத்தீங்கன்னா அது கிழிச்சிடும். பார்த்து சேஃப்டியாக செய்யுங்க. இப்போது அந்த மில்க் பேட்டை ஊற்றிட்டு அது கூட ஒரு 1/4 லிட்டர் நெய் அப்படியே ஊற்றி நான் எடுத்து ஆற வச்சுட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தா அப்படியே நமக்கு அந்த கெட்டி நேச்சருக்கு பாதி வந்துடுச்சு. முந்திரி பருப்பை தனியாக நான் பொரித்து அப்படியே அந்த கேரட் அல்வா மேலே நான் போட்டுட்டேன். ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவுக்கு நான் முந்திரி எடுத்துக்கிட்டேன். இது கூட காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஆனால் இங்கே லிஸ்ட்டில் எழுதுனா வரல. கண்டிப்பாக திராட்சையும் சேர்த்துக்கங்க, சாப்பிட சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு ஆறுதோ அந்த அளவுக்கு தான் அதோடைய அல்வா பதம் நமக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போவே நமக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் 2 மணி நேரம் ஆகும் நான் சர்வ் பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற பதத்துக்கு ஃபுல்லாக கிடைச்சிடும். கடைசியாக நீங்கள் பரிமாறும் போது கூட நெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அல்வா நம்ம 1 டீஸ்பூனில் தான் வைக்க போகிறோம். அப்போது 6 கிலோ கேரட்டு, 3லேருந்து 4 லிட்டர் பால், 3லேருந்து 4 கிலோ சர்க்கரை, இதை சேர்த்தா 500 நபர், அதாவது 500 to 600 நபர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வைக்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த மாதிரி அளவு செய்முறை தெளிவாக விளக்கமாக சொல்லித் தருவார்களா என்று இயங்கிக் கொண்டிருப்பார்கள். நீங்களும் அவர்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். என் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.